இது? நீ ஏன் இவ்ளோ தூரம் தாலியை கட்டுன்னு சொல்லியும் சண்முக தம்பி முடியாதுன்னு சொல்லிச்சே. உன் மக கல்யாணம் ஆன அடுத்த நாளே கழுத்துல தாலி இல்லாம இருக்கா. எனக்கு என்னமோ இது ரொம்ப அபசகுணமா படுதுக்கா. எனக்கு மனசே கேட்க மாட்டேங்குது. அவ என்ன கல்யாணமே ஆகல நான் சொல்றா, கழுத்துல தாலி இல்லாம இருக்கா, அவ்வளவுதான் சித்தி. இதுக்கே எல்லாரும் இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க? வாய் முடி. இந்த காலத்து பிள்ளைங்களுக்கெல்லாம் தாலியோட அருமை எங்க தெரியுது? தாலினா என்ன, ஒரு கயிறு அவ்வளவுதானே. அதுக்கு போய் அருமை மகிமன்னு என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க. பாத்தியா கைவல எப்படி பேசுறானே. நாளை பின்ன கல்யாணம் ஆச்சுன்னா இவ்வளவு இப்படிதான் தாலியை கட்டி போட்டு திரிவா போல இருக்கு. ஐயோ அத்தை, இப்ப ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. இவ எப்படி பேசுறான்னு நீ பாத்தலதானா? ஐயோ அத்தை, தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க. கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. அவர் ஒன்னும் சௌந்தர்யாவை பாதியிலே விட்டுட்டு எல்லாம் போக மாட்டாரு. நீங்க தேவையில்லாம எதையும் நினைச்சு கவலைப்படாதீங்க. உன்னதான் கோட்ற வேலை எல்லாம் வச்சுக்காத. ஆமா சொல்லிட்டேன். இப்ப நான் உன்னை கூப்பிட்டேன்ல, அப்பயே கண்ணை திறந்து பாத்துருக்கலாம்ல. ஏன் கூப்பிட்டா நான் உன்னை திரும்பி பாக்கணுமா? என் பேர் ஒன்னும் ஏலாம் இல்ல. ஓஹோ, அப்ப சௌந்தர்யான்னு கூப்பிட்டா பாப்பீங்க அப்படிதானே? சௌந்தர்யா ஒண்ணும் இல்ல, எனக்கும் வண்டி எல்லாம் ஓட்டி ஒரு மாதிரி டயர்டா இருக்கு. கொஞ்சம் அப்படி தள்ளி படுக்கிறீங்களா? நான் கொஞ்சம் படுத்துக்கிறேன். இது தள்ளி படுக்கணுமா? ஆமா, கட்டல தான் விளையாட இருக்குல்ல, நீ கொஞ்சம் அப்படி தள்ளி படு, நானும் படுத்துக்கிறேன். என்ன விளையாடுறியா? என் பக்கத்துல வந்து படுக்கிறேன்னு ரொம்ப அசால்ட்டா சொல்லிட்டு இருக்க. ஏமா, பொண்டாட்டி பக்கத்துல புருஷன் படுக்காம வேற யார் படுப்பாமா? ஏய் இங்க பாரு, நான் ஒன்னும் உன் பொண்டாட்டி எல்லாம் இல்ல. என்ன விளையாடுறியா? யார் பக்கத்துல யார் படுக்கிறது? என் பக்கத்துல வந்து படுக்கிறேன்னு ரொம்ப அசால்ட்டா சொல்லிட்டு இருக்க. சரி, பொண்டாட்டி இல்லாமயே இருக்கட்டும், கொஞ்சம் தள்ளி படு, நான் இந்த பக்கம் படுத்துக்கிறேன், நீ அந்த பக்கம் படுத்துக்கோ. என்னாலலாம் உன் கூட படுக்க முடியாது. இங்க பாரு, ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து போயிடு, இல்லனா கீழே படு. கீழே படுக்கிறதா? ஆ, நானா? பின்ன என்ன நானா? சொன்ன? உனக்கு தேவைனா நீதாம்மா கீழே படுக்கணும். இங்க பாரு, எனக்கு சின்ன வயசுல இருந்தே கீழே படுத்து பழக்கமே இல்ல. நான் எப்பவும் கட்டில தான் படுப்பேன். நேத்தே நான் ஹால்ல படுத்தது ரொம்ப டயர்டா இருக்கு. பிரச்சனை பண்ணாத, ஒழுங்கா தள்ளி படுத்துக்கோ.